20வது கணக்கு லிமிட் x டென்ஸ் டு பை sin 3x பை sin 2x. நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். sin லிமிட் x டென்ஸ் டு 0 sin θ பை θ ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஆனால் இது அந்த வடிவத்தில் கொண்டு வர முடியுமானா ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னா இந்த பகுதியை பார்க்குறோம் 2xன்னு இருக்குது, மேலே 3xன்னு இருக்குது. அதனால் இதை எப்படி நம்ம பிரித்து எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் sin 3xை sin 2x ப்ளஸ் ஒரு எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். ஓகே, பை sin 2x. ஏங்க மிஸ் அப்படின்னு சொன்னால் நான் sin a ப்ளஸ் b ஃபார்முலா வடிவத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே sin 2x பை இது இருக்குது எதனா கேன்சல் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு எழுதலாம். sin a ப்ளஸ் b ஃபார்முலா என்ன சாமி நமக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு பை sin a cos b, இது a இது bன்னு வச்சுக்கிறோம். sin a ப்ளஸ் b ஃபார்முலா sin a இன்ட்டு cos b, இது மாறிச்சுன்னா அந்த குறி வந்து மாறக்கூடாது, ப்ளஸ் cos a இன்ட்டு sin b. ஓகேம்மா, பை இது ரெண்டு உறுப்பாக இருக்குது, இந்த sin 2xை பிரித்து போட்டுக்கிறேன். sin 2xை பிரித்து போட்டுக்கிறேன். ரைட்மா, பகுதியில் ஒரே உறுப்பு இருந்துச்சுன்னா இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் அப்படி போட்டுக்கிறோம். ப்ராக்கெட் போடலாம், ஏன்னா லிமிட் வந்து ரெண்டுத்துக்குமே சொந்தம். இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சா, இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ லிமிட் x டென்ஸ் டு பை cos x ப்ளஸ் cos 2x இன்ட்டு sin x பை sin 2θ வேணால் எழுதலாம், 2 இன்ட்டு sin θ இன்ட்டு cos θன்னு எழுதலாம். ஓகே சாமி, இப்போ பாருங்கள் இந்த sin x இந்த sin x என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. cos 2x இது cos x கேன்சல் பண்ணி விட்றாதீங்க, தப்பாக போயிடும். ப்ராக்கெட் போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு பை cos x ப்ளஸ் cos 2x பை 2 இன்ட்டு cos x. இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்ப்பா. எக்ஸுக்கு பதிலாக பை போட போகிறோம். இப்போ காஸ் பையினுடைய மதிப்பு -1. காஸ் 2 பை அப்படின்னு சொன்னால் 2x இல்லையா, காஸ் 2 பை அப்படிங்கிறது காஸ் பையனா 180 டிகிரி தான், அப்போ 360 டிகிரி. காஸ் 360 டிகிரியின் மதிப்பு +1. ஓகே, அப்போ போட்டோம்னா இதுக்கு போட்டோம்னா என்ன வரும், -1 வருமா. இதுக்கு போட்டால் ப்ளஸ் இதனுடைய மதிப்பு +1 பை 2 இன்ட்டு -1. ஸோ -2ன்னு வருமா. ஸோ -2ன்னு வரதுனால தட் இஸ் ஈக்குவல் டு -1. பகுதியிலையோ தொகுதியிலையோ வந்துச்சுன்னா மைனஸ் ஆனது நடுவில் போடணும். ஒத்தப்பட்ட -1/2. 1யும் அரையும் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், 1யும் அரையும் சேர்த்தா 1.5. 1.5 என்னது, 3ல் பாதி, அதான 1.5 -1. சரி, மைனஸ் குறி இங்கே போகிறோம். ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் இருக்குது, நடுவில் ப்ளஸோ மைனஸ் வந்துச்சுன்னா குறுக்க பெருக்கி கழித்து பை போடும். 2 -2 -2 -1 -3/2. அதனால தான் உங்களுக்கு என்ன சொன்னால் 1 அரையும் சேர்த்தா 1.5. 1.5 அப்படிங்கிறது நடந்து 3ல் பாதி தான் 1.5. பொதுவான குறி மைனஸ். ஓகே.